எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மீனம் ரேவதி, அதாவது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம். மீனம் ரேவதியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. நட்சத்திராதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் இதனால் வரைக்கும் பலம் இழந்த தன்மையில ராசிக்குள்ள சனியோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்திருந்தார். அதாவது புதனுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது புதன் அப்படின்ற ஒரு அலிகிரகம். அது நல்லவரோட சேரும்போது நல்லவன் மாதிரியும், கெட்டவனோட சேரும்போது கெட்டவனாகவும் வேலை செய்யும் இந்த புதன். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த புதன் வந்து இதனால் வரைக்கும் சனி செவ்வாயோட சேர்ந்த அமைப்பில் இருந்ததுனால தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையற்ற நட்பு வட்டாரங்களால் சில ஏமாற்றங்களை கண்டிப்பா வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது, நம்பினவங்க ஏமாத்திருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய குணத்தை கடந்த காலங்கள் மாற்றி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம எதை எடுத்தாலும் அதுல ஒரு தடை, தாமதம். அதே மாதிரி எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியான ஒரு மனநிலை, ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், மன உளைச்சல், மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதத்துடைய 2வது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மே 10ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரார். அதே மாதிரி 2வது பகுதியில் சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான முதல் பகுதி உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்கும். சரிங்களா? பெரிதளவுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்காது. முதல் பகுதியில் என்னன்னா, குடும்ப பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். வார்த்தைகளால் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால பேச்சை குறைச்சிக்குங்க. அதே மாதிரி நான் இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். அதோட குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போங்க முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஆனால் 2வது பகுதியில் சூரியன் உச்ச பலத்தை விட்டு விலகி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6 கூடியவன் 3ஆம் இடத்துல போய் அமர்றது சிறப்புங்க. அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், துணிச்சலை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், போராடக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கும். நம்மளால எல்லாமே முடியும், நம்மளால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தை, ஒரு தன்னம்பிக்கையை இந்த காலகட்டங்கள் மிகைப்படுத்தி கொடுக்க போகுது. அதை நான் உறுதியாக நான் சொல்லுவேன். சரிங்களா? அதாவது உங்க மேல உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்து கண்டிப்பா பிறக்குங்க. சரிங்களா? யார் என்ன பண்ணாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயிச்சு காமிப்பேன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வரும். சரிங்களா? அதே மாதிரி மே 11ஆம் தேதி முதல் செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து தன்னுடைய வீட்டுல வலுப்பெற போகிறார். சரிங்களா? அப்ப 2ஆம் இடத்துல செவ்வாய் வலுக்கிறது குடும்பம் சம்பந்தப்பட்ட திருமணம் சார்ந்த விஷயங்களை அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், பண வரவு அதிகரிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டம் குடும்பம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். என்ன ஒண்ணு, பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. டப்பு டப்பு டப்புன்னு பேசிடுவீங்க, படப்படப்படன்னு வார்த்தையை விட்டுருவீங்க. அதனால கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. சரிங்களா? கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டிடுவீங்க. அதை முதல்ல கொஞ்சம் தவிர்க்கணும். சரிங்களா? எந்த சூழ்நிலையும் கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையா பயன்படுத்தாதீங்க, மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல குரு சுக்கிரன் சேர்க்க. 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறது மாணவ மாணவியர்ல பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாங்க. 10ஆம் இடம் வலுக்கிறதுனால தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்களை கண்டிப்பா கொடுக்குங்க. குறிப்பா வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைய நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம தாயார், தாய் வழி உறவுகளான ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. மேலும் இந்த காலகட்டம் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், இந்த கிளைகளை விரிவுபடுத்தக்கூடிய சில தன்மைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்களுக்கு நகர்த்தியும் பிழைக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும், வருமானம் அதிகரிக்கும், சுப செலவுகள், சுப காரியங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டுங்க. வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் விரையாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் ராசிக்குள்ள இருக்கனால விரயம் கண்டிப்பா இருந்துகிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஒரு பக்கம் வருமானம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இன்னொரு பக்கம் செலவுன்றதும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க.
மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் வருமானத்தையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி திடீர் பிரச்சனையும் கொடுக்கும். அதனால வந்து எதுலையுமே கொஞ்சம் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் என்ன இருந்தாலும் சரிங்க, சுகஸ்தானத்துல சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்கிறதுனால இந்த வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பா நல்லாவே வரும் இந்த காலகட்டங்கள்ல. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.